ஸ்டாப் லேபிளிங் அஸ் யூ பேஷண்ட். பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நீங்க உங்களை நோயாளியா நீங்க நம்புறது தான் அதுக்கு பிரச்சனை. உங்களை ஏதாவது விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு பிபி இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, நீங்க நம்புறீங்க. ஏன் நீங்க அப்படி நம்புறீங்க? நீங்க என்ன நம்புறீங்கன்றது தாங்க இங்க முக்கியமான விஷயமே. வியாதிகளோட பேரை கேட்டு முதல்ல நீங்க பயப்படாதீங்க. எப்படி நமக்கு ஒரு பேர் இருக்கோ, நம்மள குப்பை சுப்பை நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம்னா யார் குப்பை யார் சுப்பை, அந்த மாதிரி அந்த வியாதியை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு பேர் தான் அது. பேரை பார்த்து முதல்ல நீங்க பயப்படாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆளை நாய் துரத்துதுன்னு வச்சுக்குவோம். அவர் ஓடுறாரு, அவரை நிறுத்தி வச்சு நம்ம பிபி செக் பண்றோம். அவருக்கு பிபி எப்படி இருக்கும்? அப்ப நம்ம அவர் நம்ம பிபி பேஷண்ட் நம்ம முடிவு பண்ணிடலாமா? ஒரு முறை நமக்கு ஒரு தடவை நோய்வாய்ப்படுறோம், ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த டைம்ல நமக்கு எப்படி இருக்கும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பிபி நமக்கு பிளக்சுவேட் ஆயிருக்கும். ஏன்னா நாம வெளியில இருந்தோம், வேலை செஞ்சுட்டு இருப்போம். இப்ப நம்ம ஒரு இடத்துல படுத்திருக்கிறோமே, அந்த பய உணர்வு நமக்கு வரும்போது பிபி நமக்கு பிளக்சுவேட் ஆகுது. கரெக்டா? அந்த டைம்ல போய் நீங்க சுகர் செக் பண்ணி பாருங்க. சுகரும் டிஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். விட்டமின் டி கம்மியா இருக்கும். ஹெச்பி லெவல் லோ ஆகும். அது அனிமியா மாதிரி காமிக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மள இது ஒரு நோயாளி, இவர் அனிமிக் பேஷண்ட், அனிமியா பேஷண்ட், இவர் பிபி பேஷண்ட், இவர் சுகர் பேஷண்ட், அந்த மாதிரி நம்மளே லேபிள் நம்மளுக்கு நாம ஒட்டிக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க ஒரு சர்க்கரை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இருக்கட்டும், அதுக்கான தீர்வுக்குள்ள நம்ம போகணும். கரெக்ட் தான். டெய்லி நீங்க குத்தி குத்தி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க என்ன தெரியுமாங்க சொல்றீங்க? உங்களை நீங்களே உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களை நீங்க நோயாளி நோயாளி நீங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நோயோட தாக்கத்தை விட அந்த நோய் தனக்கு இருக்குதுன்னு நீங்க உணரக்கூடிய உங்களுடைய உணர்வுகள் தான் உங்களோட நோயோட வீரியத்தை அதிகப்படுத்துதுன்றத விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப நாம என்ன நினைக்கிறோம், நம்மளை பத்தி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ரெண்டாவது தாங்க. நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்ன்றதுதான் ஃபர்ஸ்ட் திங். சோ நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா நீங்க நம்புறதும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க விருப்பப்படுறதும், நீங்க என்ன விரும்புறீங்களோ அது தாங்க நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்க மொபைல் போன், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க டிவி, உங்களோட 2 வீலர் கார், இது எது வேணாலும் நீங்க விருப்பப்பட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்ததா, இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க விருப்பப்பட்டீங்களா? அப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அதுதானே நமக்கு நடக்குது. அப்ப நம்ம நோயாளி 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 நம்ம சொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போறேன், இனிமே நான் ரொம்ப நல்லா இருப்பேன், என் உடம்புல முன்னேற்றம் தெரியுது, தெரியாத நிலையிலும் தெரிவதாய் நீங்கள் உணர்வதே உங்களுடைய எதிர்கால ஆரோக்கியத்திற்கான அடிப்படையாக அமையும். உங்களோட மைண்ட் தாங்க உங்களுடைய மென்டல் ஹெல்த் உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் டிட்டர்மைன் பண்ணும். ஆல் தி வெரி பெஸ்ட்.